எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் கன்னியாகுமரி பேசுறேன். இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர்ல ரீசெண்டா நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். என்ன வேலைன்னா பழைய மாடல்ல பக்கெட் ஏற்றிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய பக்கெட் ஃபால்ட் வரதுனால ஃபீடர் பாக்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர்ல நைட் ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யறோம். ஏன் நைட் ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யறோம்னா, விவசாயிகளுக்கு வந்து கரெக்டான டைம்ல கிராப் ஓடணும், அவங்க டைம்ல விவசாயிகிட்ட போயிட்டு கரெக்டான டைம்ல வண்டி ஓடணுன்றதுக்காக தான் நைட் ஷிஃப்ட் போட்டு வண்டி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வண்டி வச்சிருக்காரு. இவர் வண்டி வந்து குருதிஸ் தானே. இவர் வந்து ஒரு எதிர்பாராத விதமா வண்டி அப்செட் ஆயிடுச்சு. எதுக்காக இது அப்செட் ஆயிடுச்சுன்னு இப்படி சொல்றேன்னா, நீங்க அனைவருமே வண்டி வச்சுக்கிற எல்லாருமே ஒரு வரப்பா இருக்கட்டும், ஒரு மேடு பள்ளமா இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா தேவையில்லாம செலவு பண்ற மாதிரி ஆகுது. அதனால வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கரெக்டா ஸ்பீடு வந்து பார்த்து ஓட்டுங்க. ரொம்ப உங்களுக்கே தெரியும், பக்கெட் ஒரு பக்கம் ஒன் சைடு வெயிட், ஒரு வரப்பா இருக்கட்டும், ஒரு கான்கல்யா இருந்தால் தெரியாம ஏற்றிடவும் டப்புன்னு முடிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிதானமா ஓட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். ஏன்னா விவசாயி கிட்ட போயிட்டு நம்ம ஒரு 3 நாள் ஃபீல்டு கிட்டாலே எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 3 நாள் வந்து ஒரு வண்டி வந்து இங்க ஒர்க் ஷாப்ல நிக்குதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5000 5,000 லாஸ் ஆயிடுங்க. அந்த 5,000 தான் தேவையில்லாம ஏதாவது நம்ம இங்க ஒர்க் ஷாப்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியா ஓட்டுங்க. இப்போ இந்த கஸ்டமர் வந்து நம்ம வண்டி இங்க எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னொருத்தர் சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல போய் சரி பண்ணா கொஞ்சம் கரெக்டா சரி பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னனால நம்மகிட்ட வந்திருக்காரு. இப்போ நான் சொல்லி ஒன்றும் ஒரு விவசாயிகளுக்கும் வண்டி வச்சிருக்கணும் புரியாது. கஸ்டமர் மூலியமா சொன்னாதான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு எடுத்துக்கங்க. ஏன் சொல்றேன்னா, நான் டைரக்டா உங்ககிட்ட சொன்னா நான் வந்து தொழில் மூலியமா பேசுறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சில பேருக்கு வரும். ஏன்னா கம்மல் நம்ம பாக்குறோம் இல்லையா, இவர் தொழில் வளர்க்கறதுக்காக பேசுறாரு, இவர் வந்து பெருசா வளரணுன்றதுக்காக பேசுறாரு அப்படின்ற நிறைய நம்ம காதாலையும் வாங்குறோம், டைரக்டாவும் கேட்கறோம். இதே வந்து ஒரு கஸ்டமர் வந்து டைரக்டா ஒரு அட்டன் பண்ணி அந்த வேலையை முடிச்சாதான் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியும். இப்ப டைரக்டா பேசுங்க, இவர் எப்படி வந்தாரு அப்படின்றத பேசுங்க. திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகு எங்களுக்கு ஒர்க் பரவாயில்ல, நல்லாவே செஞ்சு கொடுத்தாரு. நம்ம சொன்ன டைமில் நல்லா இருக்குது. முன்ன கம்பெனிக்காரங்க போட்ட தொட்டியை விட இது பெட்டராக இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது. குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. அந்த தகரத்தோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, பெட்டராகவே இருக்குது. சரி, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணதுக்கு. சரி.